பார்க்குறார்கள் எப்படின்னா இந்தியா கலைஞர்கள் வந்து கட்டினேன் எனக்குன்னு சொல்லி எனக்கு என் ஆத்ம திருப்தி என்னுடைய சுயநலம். காதலி என்ற வீடு இருக்கீங்க என்னுடைய இதுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க காலத்தில் இந்த மாதிரி ஒரு நினைவாலயம் இங்கே மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே நான் இருந்து கேள்விப்படையில். வணக்கம் ரோவலே, எல்லாரும் அப்படி நல்ல சோமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சோமாக இருக்கிறீங்களோ நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலங்களில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் கிழக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு போன வருஷம் இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன். அதாவது எலஸ்டின் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு அதாவது பார்க்குறதுக்கு அரண்மனை மாதிரியே இருக்குது. இது யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் கிழவன் என்ன, அதாவது கூடுதலாக்கள் தெரியுதோடு தெரியல என்ன சொன்னால் ஒரு சில பேர் தான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே. இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தன் அப்பான நினைவுக்காண்டி தமிழ் கிழவன் அண்ணன் கட்டியிருக்கிறார். இது 2011ஆம் ஆண்டு கட்டப்பட்டன்னு நினைக்கிறேன். அதாவது 2011ஆம் ஆண்டு அந்த அடிக்கலையில் நாட்டி படவு 2 வேலைகள் எல்லாம் துவங்கி இப்போ ஒரு சின்ன ஒரு 10 விதமான வேலைகள் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 90 விதமான வேலைகள் முடிஞ்சுது. இதில் பார்க்கல இந்த தாஜ்மஹால், அதாவது இந்த கட்டுறதை பார்க்கும்போது இந்திய கலைஞர்கள் இருக்குன்னு தானே, இந்திய கலைஞர்கள் கட்டின மாதிரி தான் இந்த கட்டுறதை பார்க்கும்போது இருக்குது. ஆனால் இந்த கட்டுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க இங்கே ஊரை சேர்ந்த மக்கள்லாம், அதாவது ஊரை சேர்ந்த ஆக்கள்லாம் இதை கட்டியிருக்கணும். எல்லாம் பாருங்க, எல்லாம் செதுக்கி வச்சிருக்கணும் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு கொண்டு காட்டுன்னு. அதாவது இது சம்மந்தமான விளக்கங்கள் எங்களுக்கு தமிழ் கிழவன் டே நான் சொல்லணும்னு சொன்னால் அவர் தமிழ் கிழவன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கார். அவர் இது சம்மந்தமான விளக்கங்களை சொல்லுவார். அவர்கிட்ட நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்வோம். யாராக இந்த சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணியும் தட்டிவிடுங்க. வாங்க அப்படியே காணொலிக்கலாம் நாங்கள் போவோம். பாருங்கள், இதுதான் அந்த அரண்மனை. பாருங்க, அந்த அமைப்பை பாருங்கள், எல்லாம் செதுக்கி வச்சிருக்கணும். சின்ன நுணுப்பங்களை பார்த்து செதுக்கி வச்சிருக்கிறேன் பாருங்கள். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த முன் அமைப்பு அப்படி அரண்மனை மாதிரி தான் தோற்றமளிக்குது பாருங்க. இந்த தாஜ்மஹாலை பார்க்கும்போது, அதாவது அந்த சோழர் காலங்களில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இருக்குது தானே, அந்த மாதிரியும் அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி வடமாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு நினைவாலயம் இங்கே மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே நான் இருந்து கேள்விப்படையில். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே எனக்கு முன்னால் வந்திருக்கிற தமிழ் ப்ரோ, வன்னி விலாக், ஜஃப்னா தர்மா அவர் தான். 3 பேரும் இருந்து என்னை ஒரே நேரத்தில் தாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த தாக்கத்துக்கு பயந்து நான் எனக்கு துணையாக என்னை துணைவியாரை கூப்பிடி வச்சுருக்கிறேன். என்னால் நடந்தாலும் நடக்கலாம்னு சொல்லி. என்னென்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான, நான் இவ்வளோ காலத்திலையும் இங்கே வந்திருக்கேக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்குரிய என்னுடைய ஐயாவுக்கு நான் கட்டிய நினைவாலயத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இவர்கள் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நண்பர்கள், ஏன்னா அவர்களை நண்பர்கள் என்று தான் சொல்ல வேணும், தோழர்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நானும் ஒரு யூடியூப் செய்கிறேன் தமிழ் கிழவன் என்று சொல்லி இதுவரையில் சொல்லையில் நான் மற்றவர்கிட்ட வந்து வேண்டி எடுத்துறேன். உங்களை கண்ட இடத்துல சொல்ல வேணும் என்று இருந்தது. அப்போ அதுக்கான அங்கீகாரத்தை இவர்கள் எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இது கட்டத் தொடங்கிட்ட கிட்டத்தட்ட 13 வருடங்கள். ஒரு வருடத்தில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு சிறு வேலைகள் 20, 22, 21, 22, 23ஆம் ஆண்டுகளில் செய்தது. அப்போ இப்போ உங்களை நிறுத்தி வச்சுருக்கிறேன். அப்போ இனி நான் திருப்பி தொடங்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இவர்களுடைய இவங்க எல்லோரும் என்னிட்ட வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன், இப்படி ஒரு கட்டிடம், ஒரு நினைவாலயம் இருந்தது, இப்படி ஒரு அப்பாவுக்காக வேண்டி ஒரு புடியன் செய்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கேன். அவைகள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு இது வந்து விடுது, நீ நான் செய்யத்தான் பண்ண தொடர்ச்சியாக கடை செய்து முடிச்சு 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ இவைகள் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு இது வைக்கணும் வேண்டாம். முக்கியமாக இந்த நினைவாலயம் எப்படி உங்களுக்கு கட்டணும்டா ஆசை வந்து அதுகள் எல்லாம் சொல்லுவீங்களா நம்மள? அது பிரச்சனை இல்லை. அது வந்து என்னுடைய ஐயா என்னோட வந்து அங்கே ஃப்ரான்ஸில் இருந்தவர். நான் இங்கே இருக்கிற நினைக்கும் என்னை ஐயாவோட தான் இருந்தேன். அதாவது வந்து இவ காதலிச்ச பிறகு கூட ஐயா அந்த கரியரில் ஏறிக்கொண்டு தான் பயணங்கள் போகிற எல்லா இடங்களும் அப்படி கூட்டிக் கொண்டு தெரிவார். அவ்வளவு கொட்டு அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய காதலை பற்றி, மற்ற விஷயங்களை பற்றி, எல்லா ரகசியங்களையும் நாங்கள் மனம் விட்டு கதைப்போம். சில இளைஞர்களுக்கான ரகசியங்கள் இருக்கத்தான் செய்யும், என்றாலும் பெரும்பான்மையாக எல்லா விடயங்களையும் அவரோட சொல்லுவேன். அதனால் நிறைய விடயங்களில் வெளி இதுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கேன், இராணுவத்திடம் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி விடயங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆசான், என்னுடைய ஐயா. அப்போ நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போய் ஒரு 16 எத்தனை வருஷம், ஒரு 18 வருஷம் அவர் பிரிஞ்சிருந்தது. என்னுடைய தாய்தவனை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கிடையில் என் மனைவி, என் சகோதரங்கள் எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்து விட்டேன்.
அதுக்கு காரணம் நான் மாத்திரம் இல்லை. இப்போ நான் இவ கூப்பிட்டுவிட்டேன், நேரத்துக்கே கூப்பிட்டுட்டேன். பிள்ளைகளுக்கு தங்கச்சி கல்யாணம் செய்து வைக்கும்போது கூப்பிட்டுவிட்டேன். அப்போ அதுக்கு காரணம் பேந்து நான் அதுக்குரிய காரணம் அதுக்கு நான் காரணம்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய சகோதரங்கள் வந்தினேன். 7 சகோதரங்களும் வெளிநாட்டுக்கு வந்துவிட்டேன், 6 சகோதரங்களும். இவ கூப்பிட்டா தான் நான் காரணம். மற்ற எல்லாம் என்னுடைய சகோதரங்கள், தம்பி, எல்லோரும் செய்து என்னுடைய முயற்சியும் கூட இருந்து கடைசியாக ஐயா அம்மாவையும் கூப்பிட்டுட்டேன். அப்படி இருந்து கொண்டு வர காலகட்டத்தில் ஒரு 10 வருடங்கள் ஐயா அம்மாவோட நான் நல்லா சந்தோஷமாக, நாங்கள் சகோதரங்கள் எல்லாம் கிட்ட வீடுகள் சந்தோஷமாக இருந்தோம். அவருக்கு 2011ஆம் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி அவர் எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார். கொஞ்சம் வருத்தமாக இருந்து வீட்டில் இருந்தவர் விட்டுட்டு போயிட்டார். போன உடனே நான் என் மனசியை கேட்டேன், இந்த கந்த ஓட்டம் இருக்கிற நிலம் இருக்கல்லோ, இது எனக்கு தாரன்னு சொல்லியிருக்கிறேன் என் ஐயா அம்மா முந்தி. அங்கால இருக்கிற வீடு வந்து என்னுடைய மனைவியின் இது, சரியா? இது இது வந்து எங்கள்ட ஐயா அம்மா நாங்கள் எல்லாம் பிறந்த இடம், அந்த வீடு, சரியா? அப்போ இதில் ஒரு கொஞ்சம் இடம் வந்து அம்மா எனக்கு முக்காப்பரப்பு காணி தந்திருக்கிறா ஐயாவனுடைய இது கட்டுறதுக்கு. அப்போ சரியன்னுட்டு இவனை கூட்டிக்கொண்டு வந்து அத்திவாரத்தை வெட்டி வடவண்டு போட்டு எல்லாம் அந்த இதுகள், அந்த மிஷனரிகள் எல்லாம் கொண்டு வந்து கடை கண்டு தாண்டு. அப்போ சீமந்தி 900 ரூபாய் இருந்தது, மீதங்குழி 1200 1300 இருந்தது. கடை கண்டு ஒரு 6-7 மாதத்தில் இது கட்டியாச்சு, இயத்தியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு இந்த சில டெக்கரேஷனால் செய்யலை. இந்த பதிவாக இருக்குது பாருங்க, இது வந்து இந்த மருதடியை பார்த்து நான் செய்த இது. இந்த இப்படி இருக்குது, மருதடியில் இருக்கிற மாதிரி. சிலதுகள் வந்து ஜெயப்பூரை பார்த்து, சிலதுகள் வந்து தாஜ்மஹாலை பார்த்து, மற்ற எங்களோட கோவில்கள் அதுகளெல்லாம் பார்த்து தான் இந்த கட்டடம் அமைய பெற்றது. இதெல்லாமே பார்க்கும்போது அது பார்க்குறார்கள் எப்படின்னா இந்தியா கலைஞர்கள் வந்து கட்டினு. ஆனால் இதுக்கு யார் கட்டினு சொல்லுங்களா? அதுதான், அது கட்டினது வந்து எனக்கு வந்து ஸ்ரீ என்று சொல்லி ஒரு நண்பர், நல்லொரு சிறந்த கலைஞர். அவர் இங்கே பக்கத்து ஊர் தொல்புரம். அதில் அவருடைய சகாக்கள் எல்லாம் நல்ல சிறந்த கலைஞர்கள். அவர்கள் கட்டிட கலைஞர்கள் மாத்திரமில்லை, கலை வடிவம் கொண்டவர்கள். நிறைய நாடகங்கள், இசை எல்லாம் செய்ய தெரிஞ்சவர்கள் அந்த கலைக்குழு. அப்போ அவைகளுக்கு அப்படி இந்த கலை இது ஒரு சாதாரணமாக இருந்தது. அப்போ அவைகள் செய்கிறேன், நான் சொல்கிறேன், அவர் இருக்கிறார், ஐயா இப்படி செய்யலாம்னு சொல்கிறார், ஓகே செய்யுங்க என்று சொல்கிறேன். ஓகே நல்ல விஷயம். அதே நேரத்தில் இதுக்கான வரைபடத்தை அமைச்சு தந்தவர் ஒஃபிஷியலாக, இதை நீங்கள் நிச்சயமாக பதிவு செய்ய வேணும், ஒஃபிஷியலாக அமைச்சு தந்தவர். நான் அமைச்சேன் பெருமையாக சொன்னாலும் அதை இந்த அரச ரீதியாக அங்கீகாரம் பண்ணுறதுக்கான வரைபடத்தை எனக்கு செய்து தந்தவர் என்னுடைய நண்பர் கலைச்செல்வன். அவர் ஒரு சிறந்த ஆர்கிடெக்ட். மற்றது அவருடைய அப்பா வந்து வடிவேல் என்ற ஒரு வில்லிசை கலைஞர், அவர் என்னுடைய ஐயாவுடைய நண்பராக இருந்தவர். அவையெல்லாம் இது செய்து தந்து போட்டு நான் வந்து ஊருக்கு போனேன். அங்கே போயிட்டேன். இந்த லைட்டை போட்டு விட்டா நல்லது தம்பி. யார் இந்த சௌமியா, இந்த லைட்டுகளை இருக்க போட்டு விடுவீங்களே. இதுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க? அது பெரிய ஓட்டுறது பெயிண்ட் அடிக்கிறது என்றால் பெரிய கஷ்டமான வேலை தான். இந்த இது எப்படி ஃப்ளைட்டு பெயிண்ட் அடித்த மாதிரி அடிக்கலாமே. இது கொஞ்சம் வடிவு கொஞ்சம் கலர் வர்ணங்கள் கூட இல்லை, திட்டம் வேணும். ஆஷ் கலர், அதாவது சாம்பல் நிற கலர். சாம்பல் மட்டும், சாம்பல் நிற கலரில் வெள்ளை புள்ளிகள், சின்ன புள்ளிகள் இருக்கும். அப்படி அந்த அதாவது கருங்கல் அமைப்பை கொண்டு வரும். அந்த இயற்கையான ஒரு கலராக இருக்கணும் சொல்லி அந்த மாதிரி ஒரு கலர் இல்லைங்க. நான் நினச்சினா பஞ்சவர்ணத்தில் போட போகிறீங்க. ஐயோ வேண்டாம், அந்த வர்ணங்கள் எல்லாம் வேண்டாம். சரி, ஓகே. ஏனென்றால் எனக்கு வர்ணங்கள் பிடிக்காது. என்ன எந்த வர்ணங்கள் சொல்லுங்க? 4 வர்ணங்கள் இருக்குது. எந்தெந்த வர்ணம் பிடிக்கும்? என்னென்ன வர்ணங்களாமா சொல்லுங்க. அவரே மறந்துட்டார். அந்த இதுகள் எல்லாம் இருக்குது. அது வந்து இதுகளை இதன்றது இந்த ஆச்சரியம். அப்புறம் இன்னும் வர்ணம்னு சொல்லி ஒரு வர்ணம்னு சொல்கிறப்ப மறந்து வச்சு நெடுக சொல்கிறோம். அதால் மக்களை தாழ்த்துற வர்ணம். இது மறந்து வச்சேன்னா கேட்கப்படாது. நீங்கள் என்ன மறந்து போன வர்ணத்தை நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மறதி கூட. இப்போ அதாவது வந்து மக்களை தாழ்வுபடுத்திய வர்ணம் அது. கரப்பா இல்லை, அந்த வர்ணத்துக்கு பேர் வந்து இந்த இருக்கு யசூர் சாம அதர்வன
வர்ணாசிரம தர்மம் பார்த்தீங்களா? சரியா சொன்னேன். அப்படின்னு ஒரு கலர் இருக்கா? அது கலர் இல்லை, அந்த தர்மம் இருக்கு. அந்த வர்ணாசிர தர்மம் தான் எங்களை பிரிச்சது, மக்களை பிரிச்சு ஆண்ட இதுதான் வர்ணாசிரம். சாதிகளை எல்லாம் ஏற்படுத்துறேன். அந்த வர்ணம் பிராமண சத்திரிய சூத்திரர் சொல்லி அந்த வர்ணம் எனக்கு பிடிக்காது. நான் வர்ணம் வர்ணம் கிளற நினைச்சு அத்திவார கட்டுகள் எல்லாம் இருக்குதானே. ஓ, இந்த அத்திவார கட்டு சுற்றி வர எங்களுடைய பாரம்பரியம், எங்கண்ட முன்னோர்களுடைய செயல்பாடுகளை நான் படமாக செதுக்க போகிறேன், வரைகிறதில் செதுக்க போகிறேன். அதாவது வந்து நெல் குத்துதல், உழவு செய்தல், மாட்டு வண்டி செய்தல், துலா போட்டு இது எடுத்தல், அதாவது வந்து நாங்கள் வாழ்ந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்களை இப்போ எங்கள் கண்ணூடாக காண்ட இதுகளை செய்ய போகிறேன். அதில் வந்து எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்வின்ற கதை இருக்கும். அலுவலகம், இந்த படிப்புக்குரிய அலுவலகம். மற்ற சொல்லுங்க இதுதானே அந்த அலுவலகம். அதில் ஐயா இருக்கிறார். பிள்ளையாருக்கா படம் பிடிக்க விருப்பம் இல்லாட்டாயும் செலவாமா? லைட் இல்லையே இருக்கு. இதான் ஐயா. என்ன இதுதான் ஐயா. பக்கத்தில் அம்மா மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கம் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரம் காசு மிஞ்சி இருக்கு. இன்னொரு கோடியோட கட்டி முடிச்சிருக்கலாம். இப்போ 2-3 கோடி வேணும், 3 கோடி வேணும். புது ஐடியாக்களும் அது என்ன எல்லாம் பழமை தான் வரப்போகுது இங்கே. பார்க்க இப்பயும் புதுமையாக தானே இருக்குது. என்ன பழமையாக இது வந்து ஒரு தளம். இதாங்கண்ட இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால மற்ற இதுகளெல்லாம் இந்த கோவிலில் சில இடங்களில் தீர்த்தம் படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம், இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரியாமலே அந்த அழகில் மயங்கி நான் இதில் இங்கே போட்டு வச்சுருக்கிறேன். மற்றது வாங்க மேலே போவோம். காதலின்ற வீடு இருக்குங்க, என்னுடைய தோழியின் வீடு இங்கே. இதை பாருங்க நீங்கள். அதுக்காக இந்த இடைவெளி விட்டு இருக்கீங்க. காதலின்ற வீட்டை பார்க்கத்தானே இந்த இடைவெளி விட்டு இருக்காரா? இதுல இருந்து பார்த்தா தெரியும். இப்பதான் காதலி முந்தியா பக்கத்து வீடு தான். அது அப்பா வேலி அடைக்க நான் எத்தனை நேரம் பிரித்து விட்டுவிட்டேன் அந்த வேலியை. வாங்க, இது முதலாவது தளம். இதெல்லாம் கோவில் ஆலயங்களின் இதன்படி தான் அந்த தூணல் போட்டது. இப்போ நீ எப்போ வேலைகள் தொடங்குற ஐடியா? இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு நல்ல இதுகள் தண்டபடியால் அநேகமாக அடுத்தடுத்த மாதங்களில் இருந்து செய்வேன் நினைக்கிறேன். நீங்கள் போன வருஷம் சொன்னீங்க யூடியூப்பால் தான் செய்வீங்கன்னு சொல்லி இருக்குதா? அது அப்படி சாதாரண சொல்லிவிட முடியாதுன்றதை பேருந்து உணர்ந்துட்டீங்க. எங்கே நிற்கிறீங்க நீங்கள்? வாங்க. இதில் ரெண்டு சிலை வரும். ஐயாவும் நானும் இருக்கிற மாதிரி. நீங்களும் ஐயாவும் இருக்கிற மாதிரி. அவர் கதிரையில் இருக்கிற மாதிரி, நான் தரையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை வரும். வேற என்ன ஐடியாலாம் இப்போ போட்டு வச்சிருக்கீங்க? வேற என்ன ஐடியாலாம் இப்போ இருக்குது? என்னென்ன செய்யணும்? நீங்கள் எல்லாம் பணத்தை பொறுத்தது ஐடியாக்கள் எல்லாம் பணத்தை பொறுத்தது சிறப்பாக செய்து முடிப்பான். நிறைய கற்பனை இருக்குது எனக்கு. கற்பனைகள் என்ன இல்லை பார்க்கும்போது தெரியுது. இதில் இவ்வளோ செதுக்கி வச்சு ஒன்றை செய்து முடிக்க இன்னும் வேறு மாதிரி செய்யலாம்ன்ற ஒரு விருப்பங்கள் இருக்குது. ஏண்டா இந்த இடங்களை பார்க்கும்போது நான் என்ன ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், கன பேர் என்னுடைய இந்த காணொலியில் இந்த கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறேன், இப்படி கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இந்த இதில் இப்படி ஒரு கட்டிடமா அவசியமா வேணும். அவர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை நான் பப்ளிக் பண்ணால் செய்து கொண்டிருப்பேன். அது வேற விஷயம். அதை விட முக்கியமாக இங்கே டியூஷன் நடக்குது. அது இங்கே பாருங்க, கந்த கோட்டை உண்டு. ஆரம்பத்தில் நீங்கள் தானே ஃபுல்லாக செய்து கொண்டு வந்தீங்க. நான் தான் செய்து வந்தேன். இப்போ அது படித்தவை வந்து இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு, சரியாக தெரியாமல் சொல்ல மாட்டேன். அவர்களுடைய எந்த விஷயங்களையும் நான் தலையிட கிடையாது. அப்போ இது நான் அவைகளுக்கு கொண்டு சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதை அவர்களுக்கு செய்வேன். ஆனால் எனக்குன்னு சொல்லி எனக்கு என் ஆத்ம திருப்தி, என்னுடைய சுயநலம், என்னுடைய ஐயா தான், என்னுடைய தந்தை தகப்பன். இதை நான் வெளிப்படையாக சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. நான் வந்து இதில் பொதுநலம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இது என்ன சுயநலம் தான். இது என்னுடைய ஆசைக்கு செய்கிறேன். நான் என்னுடைய சக்திக்கு மிஞ்சி போனாலும் ஒரு நேரத்தில் இதை முடிச்சு போட்டு போவேன். உறவினர்கள்லாம் ஆரம்பங்களில் இங்கே வேலை செய்யக்க
நிறைய ஆக்கள் வந்து எங்களை நல்ல நிறைய ஹெல்ப் உதவி செய்து சின்ன பிள்ளை இருந்து பெரிய ஆக்கள் இப்போ அவர் பெரிய இளைஞர்களாக இருக்கிறேன் இப்போ பெரிய இளைஞர்களாக வாண்டோன்னு சொன்னால் இப்போ வேறு 10 வயதுனா இப்போ 21 வயசுனே நிறைய உதவிகள் எல்லாம் செய்தவை ஆரம்பத்துல இவ்வளவு எல்லாம் மரம் நிறைஞ்ச காடு மாதிரி காடு மாதிரி காடு மாதிரி இல்லை கால் வைக்கல அது அப்ப போய் இந்த மரம் எல்லாம் வெட்டி அதெல்லாம் அப்புறம் என்ன லவ் பண்ணேக்கல அதுல இருந்து அது அந்த காலம் அது முதல் அப்ப ஆக்கள் இருந்தவதானே ஆக்கள் இருந்தவை நிறைய எல்லாரும் பிளாக்கமா இருந்தது சுற்றி வர ஆக்கள் இருந்தவை எல்லாரும் பார்ப்பேன் நாங்கள் அந்த வேரி அடியில் ரெண்டு காய்ச்சல் எங்களுக்கு பயமில்லாம் இருந்து காய்ச்சி கொண்டிருப்போம் சொந்தம் தானே 2 பேரும் அதால பிரச்சனை இல்லை தானே என்னாலும் அதை ஒழிச்சு கதைச்சு கொண்டு கேட்க ஒரு சந்தோஷம் அப்பேக்கல 2 வீட்லையும் போயிருந்து கதைக்கிறதுக்கு அனுமதிக்கல ஒரு தரம் அப்படியான ஒரு இது தரையில்லை நான் படிக்கிட்டு போகும் நினைக்கும் ஆதரவு இருந்தது பிரச்சனை இதுகள் இந்த இதெல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் யோசிச்சது அதில் வச்சிருக்க இதெல்லாம் இப்படி இதனோட அவரோட கேட்டது நான் சொல்லிட்டேன் என்னுடைய இவருடைய மேஸ்திரிகிட்ட கேட்டது இப்படி செய்யலாமா சொல்லி ஐயா இப்படி செய்யலாம் இப்படி ஒரு கல் இருக்கு அச்சிருக்குது இதை செய்ய வேண்டாம் ஓகே நல்ல சந்தோஷம் எனக்கு இல்லை அது வந்து நான் நினைச்சாலும் அவர் அதை இந்த தூணை பார்த்து நீங்கள் வடிவாக செய்திருக்கு அதில் அந்த கோவிலில் தீர்த்தம் போகிற மாதிரி தான் அந்த மேலே செட்டப் இருக்குது மற்றது இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அந்த சீமந்தர் வித்தியாசம் வச்சுருக்கேன் ஆரம் பூமாலை இது மாதிரி இருக்கு என்ன மேலே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசைனை போட்டுருக்கீங்க மேலே அந்த கல்லுகள் அங்கால படி வைக்க போகிறீங்களா இங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படி வைக்க போகிறீங்களா இதில் பாதை ஒன்று இருக்கு என்ன இதில் ஒரு பாதை பட்டு இருக்கு படி ஓம் வைரம் இருக்கு பக்கத்தில் கோயிலும் இருக்கு என்ன அங்கே மஞ்சளாக இருக்குது அங்கே இருக்குது ஓகே ஓகே பார்த்துட்டேண்ணா ஆமாம் அவர் ஏற்கனவே இருக்கா வந்து பார்த்தவர் தானே படி வச்சு அப்படி கீழே மேலேருந்து வாங்க நல்லா இருக்கு நெல்லி மரங்கள் எல்லாமே என்ன இதில் முக்கியமான விஷயம் ஒன்று கேட்கணும் என்னட்டு திடீரென்று ரெண்டிங் ஆனது திடீரென்று இந்த வருஷம் அதான் எனக்கு தெரியல அதிசயமாக இருக்குது எனக்கு முதல் வந்து என்னுடைய அலஸ்டின் எடுத்து போட்டவர் அலஸ்டின் அப்போ எடுத்து போட்டு அப்போ நானும் தான் வந்தேன் அந்த வீடியோவில் அலஸ்டின் எடுத்து போட்டவர் மற்றது ஒரு தங்கச்சி வந்து ஜெர்மனில் இருந்து வந்த பாபாவோட நான் சேர்ந்து ஒரு சமையல் செய்தேன் நான் அங்கே பாலினி நீங்கள் உங்களோட காணொலியிலே அவன் வாரான் அவள் வந்து பொங்குடுதீவு திருவிழாவுக்கு என்ன கூப்பிட்டப்போ அந்த நேரத்தில் மஞ்சள் திருவிழா எடுத்தேன் நான் அவள் ஒரு நாள் இங்கே வந்து இதெல்லாம் படம் பிடிச்சி கொண்டு போயிருக்கிறேன் அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் வந்து அங்கேயும் கொஞ்சம் பேர் சந்தித்தேன் நான் யூடியூப்பர்ஸ் சந்தித்தேன் நான் அதுக்கு காரணம் அவன் தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் சரியா தெரியல எனக்கு ஏன்னா நான் இதை பற்றி பெருசாக ஒரு வீடியோ போடல நீங்கள் உங்களுடைய சேனலெல்லாம் ஒரு வெளிப்புறம் அப்படியே இதான் ஃபோட்டோ மட்டும் பார்த்தேன் வெளிப்புறம் இதான் போட்டேன் நானே தவிர உள்ளுக்கு வந்து படம் பிடிச்சி போடேன் அகரம் போட்டவர் அகரம் அப்போ 2019ஆம் ஆண்டு போட்டவர் 2019 அப்பயே போட்டு அப்போ போட்டவர் 19 இல்லை 22 அம்மா ஆமா அந்த எப்படி இருந்தது அன்றைக்கு போட்ட வீடியோ பார்த்தீங்களா எது அன்றைக்கு சூப்பர் அந்த மாதிரி நல்ல இது அதில் தமிழையிலையும் தமிழ் கிழவன்னு சொல்லி நான் போடுற மாதிரி போட்டு என்ன நல்ல வடிவாக சிறப்பிச்சிருக்கிறீங்க நன்றி ஆனால் நான் என்ன உங்களுடைய அடுத்த வீடியோ போகையில் ஊருக்கு போய் தான் போட போகிறேன் இனி அதை எடிட் பண்ணுற கஷ்டம் எதுக்கு இல்லை நான் எல்லாம் பார்க்க 60 நிமிஷத்தில் சில கட்டங்கள் பார்க்காம கட் பண்ணி போடுவேன் எடிட் பண்ண கஷ்டம் ஆமாம் ஆமாம் அதான் இப்படியே வழியாக தான் விட போகிறீங்க என்ன உள்ளுக்குள்ள என்ன ஃபுல்லாக இது ஒரு கேட் போட்டுட்டு இது வெளியாக இருக்கு என்ன வெளியாக இருக்கும் இதுக்குரிய இதுகளை செய்து தண்ணிகள் ஓடக்கூடிய மாதிரி செய்து விடுவோம் இப்படி மேலே என்ன பிளான் மேலே அப்படியே மேலே போய் பார்ப்போம் என்ன வாங்க எங்க தம்பி இந்த டியூஷன் நடந்துகிட்டு பாருங்க இந்த இடத்துல அப்படியே நாங்கள் மேலே போய் பார்ப்போம் போன வருஷம் நான் வந்திருப்பேன் அதாவது இந்த சிக்கன் சாப்பிட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிரில் சிக்கன் சாப்பிட்னாங்களானே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது அலஸ்டின் அண்ணன் அந்த காணொலி போட்டுருப்பார் மேலே இருந்து பார்க்க நெல்லி மேலங்கள் அதெல்லாம் சும்மா இயற்கையாக இருக்கு மேலே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இதில் ஒரு மேலே வட்டமாக வரப்போதா இதில் வந்து பெரிய டோம் ஒன்று வரப்போகுது பெரிய அதாவது வந்து கோபுர தமிழில் என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் அதாவது அந்த தாஜ்மஹால் மாதிரி அந்த நாடு இது வரும்
இதுக்கு என்ன பேர்? கந்தக்கோட்டம். என்ன கந்தக்கோட்டம்? நல்ல ஒரு பேர். அதாவது கந்தசாமியை அவர் கந்தசாமி, ம் கந்தக்கோட்டம் அவருடைய கோட்டம் இது. ம் மற்றது இன்னொரு விஷயம் வந்து ராமலிங்க வள்ளலாற்ற எங்களுடைய ஒரு 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 முன்னோடி, என்னென்னு சொல்கிறது, நான் அது எனக்கு அடிக்கடி மறதி வாரது, ஆன்மீக முன்னோடி, புரட்சிகரமான ஆன்மீக முன்னோடி. அவர் 17-18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் நினைக்கிறேன். அவருடைய சிந்தனைகள் கவரப்பட்டு நான் அதை பற்றி எனக்கு ஐயாவும் சொல்லி தந்தவர். அதில் அவருக்கு உரிய இடம் வந்து கந்தக்கோட்டம் தானாங்க. அதுக்கு வள்ளலாருக்கும் சில வைக்க வள்ளலார் தான். ராமலிங்க வள்ளலார், அடுத்த ராமலிங்க வள்ளலார். ஒளியை கும்பிட்டு ஒளி மூலம் அந்த சாந்தி அடைஞ்சவர். அவர் கொஞ்சம் கூட விஷயம் தெரிஞ்சிருக்காரு. இங்கே உங்களுக்கு தெரியும் இது இல்லை, அதுக்கு ஒரு கோயில் ஒன்று கிடக்கு இல்லை அங்கே மீசாலையில்? இங்கே இருக்கியா? சில விடயங்கள் எனக்கு அவருடைய ஏற்புடையதாக இருக்கிறது. தேங்காய் நீங்க கையால பிடுங்களா? அங்கே இருக்குது. அவங்க அங்கே இருக்கு அந்த இடத்துல கையில் விடுங்களா? என்ன தென்னையில நுனிக்கு வளர்க்க வந்திருக்கு. இங்கே பேருங்க நெல்லிக்காய் பிடுங்களா? நெல்லிக்காய் விழுங்குல நெல்லிக்காய் முடிஞ்சது சீசன் போயிட்டு நெல்லிக்காய். நான் நினைக்கிறேன் இங்கே பிள்ளைகள்லானே இந்த மரங்கள் எல்லாம் நிறைய உண்டாக்கி வச்சிருக்கிறோம். ஒன்றும் பிரயோசனம் எடுக்கிறதுக்கு இல்லை. பிள்ளைகள் வந்து இந்த பிஞ்சாக பிடுங்கி சாப்பிட வேணும் பண்ணுறதுக்காக வேண்டி அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது எங்களுக்கு காலகட்டத்தில். அப்போ அது பழுத்து தானே இல்லை, அவையால் ஒரு அது ஒரு ஃபன் அவைகளுக்கு. அதானே முந்தைய தானே ஏதாவது நாங்கள் டியூஷனுக்கு இங்கே போச்சு மாங்காய் மரத்தில் புளியங்க மற்றது இந்த சின்ன சின்ன இதுகளெல்லாம் இதாண்டு சாப்பிடுவோம். இதுல விளாத்தி நிக்குது, 2 விளாத்தி. இந்த விளாத்தி மரம் அந்த இடத்துல. அது வந்து ஜம்புக்க அங்கே அவங்க ஜம்புக்காய் காலம் தானே இப்போ இனி அது வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் போகிறதுக்கு இடையில சாப்பிட்றோம். இன்னும் இதுவரையில் 15 வருஷமாக சாப்பிட இல்லை ஜம்புக்காய். இங்கே நீங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வச்சது. மற்றது என்ன ஈரப்பலை, அது நல்லா காய்க்கு. அப்போ இந்த 15 வருஷம் கட்டியாச்சு. அந்த வெடிப்புகள் வராது தானே புதுசாக கட்டுற வீடுகள்? அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே இருக்கு. பெருசாக இல்லை, 2 இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் இல்லை என்ன மற்ற இப்போ சில வீடுகள் நான் பார்த்துருக்கேன் 2 வருஷத்துலேயே வெடிப்பு வேறு துவங்கிடும். ஆமாம், நல்ல விற்பனர்கள் அவர்கள். அது நல்லா செய்ததால தான் இந்த மாதிரி சீமந்துகள் கிளவிகள் எல்லாம் நீட்டாக இருந்ததால இவ்வளோத்துக்கு இதாக இருக்குது. அது நல்ல தரமான. அவர் கொஞ்சம் கெட்டிக்காரன் தான். நல்ல கெட்டிக்காரன். மேலே தண்ணிகள் தேங்குறது அளவுக்கு இருக்குது. இன்னும் ஏன்னா இது என்ன நிலம் நல்லபடி வழுக்கே இல்லை. நான் அந்த மழை பெய்யக்கு அதில் இல்லை ஓட்டுகளை போட்டு வச்சிருக்கிறேன். அங்கால நினைக்கிறேன், அங்கால தான் கூடுதலாக வெள்ளம் நிற்கிறது. ஆனால் நாங்கள் இடையில ஒரு அந்த தேர் ஊற்றின மாதிரி அந்த இது செய்ததில்லை. அது நல்ல இது வடிவா செய்வடையில். இங்கே பக்கத்துலேயே கிடக்குது. அப்படி கிடக்குது. இதில் இருக்குது, அதில் இருக்குது, அதில் இருக்குது. சுற்றி வர மரங்கள் இரவுக்கு, அதாவது இரவுக்குன்னா அந்த கஷ்டமே இருந்து சொன்னோம்னா பின்னிற நேரங்களில் கால நேரங்களில் வந்து ஒரு டீயை குடிச்சு கொண்டு இருக்கலாம். நல்லா இருக்கும். என்ன சந்தோஷமா அதுக்காண்டி நடுமத்தியானம் வந்து நின்று கதை அப்போ பின்னேரமே வேர்க்க தொடங்கி எல்லாம் நிறைய கற்பனைகள் இருந்தது, ஓடிக்கொண்டிருக்குது. நீ முடிய ஒட்டிக்கு அப்படி வரும். இப்போ வடமாநிலத்தில் இப்படி ஒரு நினைவாலயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இலங்கையில இருக்கான்னு தெரியல எனக்கு. வடமாநிலத்திலே இல்லை. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு வீட்டை கட்டி இருக்கிறேன். ஆனால் இவர் தாப்பனுக்கு சொல்லி எங்களுக்கு கட்டையில் வீடு நாங்கள் தங்கி இருக்கணும் ஒன்று கட்டையில். அல்ல இதை ஒரு ஹோலாக்கி வாடகைக்கு விட்டு கல்யாண வீடுகள் மற்ற இதெல்லாம் நடக்கணும். எந்த விதமான சிந்தனையும் அதில் கிடையாது. எந்த விதமான இதுக்கும் இது கிடையாது. இது நினைவாலயம். ஏன்டா நான் அதான் வந்து ரூம் போடுற கேட்டேன். ஏன்டா எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை. ரூம் மாதிரியா செட்டப் செய்கிறீங்களுக்காக சொன்னா இல்லைன்னு சொல்லி, அதாவது ஹோலாக தான் 2 விட போகிறோம். அது வந்து நிறைய பேர் எனக்கு கேட்டவன். இது ஒரு இதாக செய்து ஹோல் மாதிரி செய்து இந்த விழாக்கள் நடத்துறது, வாடகை கொடுத்தாலும் எங்களுக்கு வாரம் வந்து கொண்டு இருக்கும். அதில் எந்த மிச்ச விலையில செய்து போடலாம். நான் அது விரும்பல. ஏண்டால் இங்கே அதில் இன்னொரு ஒன்று நான் கொடுத்தேன். நான் இருக்கா அந்த கொடுத்த இடத்துல எனக்கு பெரிய பாதிப்பு நடந்தது. என்னென்னு சொன்னால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாவிச்சு இந்த சுற்றுவட்டார ஆக்களுக்கு எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிருந்தது. அதனபடியால் அந்த அவையில் நாங்கள் போன வேண்டியதுங்கிற கடமை. அதனபடியால் அவைகளுக்கு பாதிப்பு இல்லாத வரையில் இதில் ஏதாவது விழாக்கள் நடக்கலாம், ஏதாவது இதுகள் நடக்கலாம். மற்றபடி வாடகைக்கு விடுற மாதிரி இல்லை. தொடர்ந்து படிப்பு தான் கூடுதலாக படிப்பை தான் நான் விரும்புகிறேன். இவர்கள் இவ்வளோ காலம் கொண்டு நடத்துகிறாங்க. நான் இனி நடத்த மாட்டேன் அந்த கல்விக்கூடத்தை. இரண்டால் அவர்களிடம் கொடுத்து விட்டேன். அவர்கள் இவ்வளோ காலம் நடத்துகினியும் நான் கட்டி முடிஞ்ச பிறகு நடத்தட்டும். எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாக இருந்தால் அது சந்தோஷமாக இருக்கும். மற்ற இந்த பிள்ளைகளோட பார்த்து விளையாடிக்க உள்ளே நான் இங்கே வரைக்கும் இங்கே வேறுங்க எல்லாரும் வந்திருக்கிறேன். இங்கே வேறு கூட தம்பி வாடா இங்கே வா சின்ன தம்பி இவங்களோட எல்லாம் சேர்ந்து விளையாட தம்பி நீ வாடா வாங்க தம்பி ஒரு பாட்டு பாடி விடுறேன். தம்பி ஒரு பாட்டு பாடி விடுறா தம்பி. இப்படி எனக்கு
ஊருப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். ரெண்டு சின்ன கனவு கனவேர் நிற்கிறேன். எல்லாரும் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே எந்த இடத்துக்கு வந்துடுவேன். என் அசிஸ்டன்ட் மேரும் இப்போ அவியெல்லாம் இந்த காணொலிக்கு எல்லாம் பேக்குகள் எல்லாம் வீட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட பொறுத்து கொடுத்துருவேன். என்னடா நான் மறந்துடுவேன், எடுத்து தருவேன். அப்படி நல்ல இது. தம்பி வந்து ஒரு பாட்டு பாடி விடுறேன் எனக்கு. பாட்டு பாடுவியா தம்பி? நீ பின்னால் ஒளிஞ்சு நிற்கிற தம்பி பாட்டு பாடுவியோட? அவன் ஒளிகிறான். வேறு என்ன? அப்படி நாங்கள் முடிப்போம் என்ன காணொலியை. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முதல் நீங்கள் தமிழ்கிழமை எங்களை வீட்டை வந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சிலர் பேசியிருந்து என்ன தமிழ்கிழமை ரெண்டு கமெண்ட்ஸ் வந்தது. ஏன் தமிழ்கிழமை போட்டுருக்க? மரியாதை இல்லாமல். மரியாதை இல்லாமல். அதுக்கு நான் இப்போ இதில் ஒரு அர்த்தம் சொல்கிறேன். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறது இன்னும் பெருமைப்படுத்துறதாக கூட இருக்கும். கிழவன் என்றால் தலைவன் என்று சொல்லியும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன மாதிரி எடுக்கலாம் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் என்ன தலைவன் என்று சொல்லல, நான் என்ன நிறையத்தான் கிழவன் என்று வச்சேன் நான். மட்டும் என்ன எனக்கு அப்படி என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் இப்போ வந்து இப்போ 3-4 நாளாக இது ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய சிந்தனைக்கு எங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு அதிகம் என்ன கிடைக்கிறது, அந்த அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கிறது. எல்லோருக்கும் நிறைய வணக்கங்களையும் இதுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்றும் இதை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் யாரையுமே கூப்பிடவில்லை. என்னோட தெரியல. இப்போ 2-3 நாளாக எல்லாரும் அழைச்சாலும் இன்றைக்கு நிறைய பேர் வந்து விட்டேன். இவெல்லாம் என் அசிஸ்டன்ட் மேலே எல்லாரும் ஒழிக்கணும். எல்லாரும் ஒழிக்கணும். வேறங்க வேறத்தான் காட்டணும். ஏன்டா பயப்படுறீங்களா? சரி சரி, பிடிக்கல. சரி வேறங்க. மற்ற என்னென்றால் இந்த வேம்பு பூத்து இருக்குதுல்ல, அதை பார்த்தா நீங்களே வாங்கால பூத்து இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு வடகம் செய்யலாம் வேண்டி யோசனை. ஆனால் இங்கே எல்லாம் பராமரித்து செய்கிறது கஷ்டம். என் தம்பியோட நம்பர் படங்கு போட வேணும். நல்லா இருக்கு. இந்த வேப்பம்பூ பூக்கைக்கு அதில் பூவும் இலையும் அங்கே இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். வேறங்க இந்த இடத்துல வேப்பம்பூ பூத்திருக்கு. வேறங்க நல்ல வடிவாக இருக்கு. சரி, நாங்கள் முடிப்போம். என்ன அடுத்த காலம் வீடியோ எடுக்க இல்லை மேடம். சரி, ஓகே, சந்திப்போம். என்ன பாய். ஓகே, நன்றி, வணக்கம். திருப்பியும் நாளை சந்திப்போம். நாங்கள் சமையல் ஒன்று போடுவோம். பெரிய சமையல் ஒன்று ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் ஆயிடுச்சு. இப்போ பெரிய குடும்பம் ஆகிடுது. பெரிய குடும்பம் ஆகிடுது. கிட்டத்தட்ட 30-40 பேர் வர போகுது. நாங்கள் செய்வோம், அது பிரச்சனை இல்லை. அது பெருசாக இருக்கும். சரி, ஓகே. மற்றது இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு நிறைய யூடியூபர்ஸ் அங்கே நண்பர்களாக இருக்கிறேன். அவை ஜெர்மனில் இருக்கிறேன். பாலினி ஜெர்மன் ட்ராவலர், மற்றது தமிழ் பொண்ணு, நெதர்லாந்து தமிழன், தமிழ் பையனா என்ன பேர் இருக்கு, பரிஸ் தமிழன். இப்படியெல்லாம் எல்லாம் நல்ல நெருக்கண்ணாங்க. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது நீங்கள். அப்படியா? நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்றதுக்காண்டி தான் நான் அவைகளோட கூட்டாக சேர்ந்து செய்கிறேன். இப்போ அவைகளோடையும் சேர்ந்து ஒரு காலத்தில் நாங்கள் இங்கே ஒரு விழா கொண்டாடுவோம் என்ற விருப்பம். அது துறப்பு விழாவாக இருக்கட்டும். கூட்டிகிட்டு வந்து துறப்பு விழாவாக இருக்கும். அந்த மாலை மாறி இருக்கு. அந்த இது சின்ன அம்சமா இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு கலத்துவம் இருக்குதல்ல அதில் பார்க்கல நல்ல வடிவம். அதான் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன விடயத்தை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்கேன்னு. எல்லாம் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தாலும் எல்லாம் ஒரு அழகு சம்பந்தம். அங்கே அந்த நடுவில் இருக்கிறது இது எல்லாம் நல்ல வடிவாக இருக்கு. மிச்சம் செய்து முடிக்க என்ன வடிவாக வேறு. போன வருஷம் இருந்த மாதிரி அப்படியே இருக்குது என்ன? இந்த வருஷம் அப்படியே வேலை துவங்கணும். செய்யலை தானே. இனி அடுத்த வருஷங்கள் எல்லாம் அதை விட கொஞ்சம் கூட வச்சு வந்தவொடனே ஏங்கிட்டோம். வந்தவொடனே நாங்கள் போன வருஷம் பிறகுல லெஸ்டினோட அப்பேக்கல இது இப்போ போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் வந்தாக்கும் வச்சு தூக்கி வச்சது என்ன இந்த கோயிலில் வைக்கிற இது மாதிரி என்ன கும்பம் மாதிரி என்ன